ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்தோம், அதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா ஒர்க்கு, அதாவது ட்ரைனிங் பீரியட் ஒர்க்கு 4 to 6 months சொல்லிட்டாங்க ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிஸில் வரப்போது. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், செகண்ட் ஒன் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், தேர்ட் ஒன் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். ஓகேங்களா? இதில் இருக்க உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது சேலரி 3500 டிஜிட்டல் கண்டென்ட் ஒர்க் ரைட்டருக்கு, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து 3500 per month, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து 2000 per month. ஓகேங்களா? இது வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் தான் நிறைய பேர் வருவாங்க. இன்னொன்று வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் என்னென்னா, உங்களுக்கு ஓன் பிளாக் இருக்கணும், ஓன் வெப்சைட் இருக்கணும். ஓகேங்களா? இருந்து அதில் உங்களால் ஏதாவது கண்டென்ட் ரைட் பண்ணணும். இது எனி டாபிக் எதை பற்றி வேணாலும் நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணலாம். அது மாதிரி ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் மந்த்து 3500 கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன தான் வீக்லி டாஸ்க்கு தான் இது. நோ டைம் லிமிட்டு. உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த 1 week டைம் கொடுக்குறாங்களா, அந்த 1 weekல பண்ணி கொடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் ஒர்க்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா யூடியூபர்ஸ். இப்போ வந்து ஒரு எனி கண்டென்ட்டு, நம்மளுக்கு பிடிச்ச கண்டென்ட்டு எதை வேணாலும் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குறாங்க, அதை டைப் பண்ணுறாங்களே எஸ்பிஓ கூட, அந்த கம்பெனி கொடுக்குற டேக்ஸ், ஓகேவா, அதை வந்து நம்ம அதில் கீழே நம்ம கொடுப்போம்ல டிஸ்கிரிப்ஷன், அதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி கொடுக்கணும். அவங்க சொல்லுவாங்க, இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இன்னும் ட்ரைனிங் வீடியோஸ்லாம் வரும்போது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஒர்க்கு. பிளாகர், அப்புறம் வந்து வெப்சைட்டு இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து யூடியூபர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். எனக்கு யூடியூப் தெரியாது, அதை வீடியோ மேக் பண்ணி போட தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிளாக்ஸு வெப்சைட் கிடையாது, அதனால் என்னால் கண்டென்ட் ரைட்டர் என்னால் அந்தளவு நாலேஜபிள் பர்சன் இல்லை. அப்படின்னும் போது நாம் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணலாம். என்னென்னா அதில் வந்து டெய்லி குட்டி குட்டி டாஸ்க் தருவாங்க. இல்லைனா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு இமேஜ் கொடுத்து அதை போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது கண்டென்ட் கொடுத்து அதை வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாவிலையோ எதுலையாவது ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அதை ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒப்பீனியன் போல், ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒன்று ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க, அதை பற்றி ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூன்றது அது தனி, இது வரைக்கும் மட்டும்தான், ஃபீட்பேக் வரைக்கும் தான், அது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 2000 சேலரி. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரிவ்யூன்றது அது தனி சேலரி, அதை பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னா ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்போது உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணுறதா இருக்கும். அது வந்து எல்லோரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து என்னால் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன், என்னால் வந்து போஸ்ட் போட முடியும், கமெண்ட் பண்ண முடியும், அதாவது என்ன சொல்கிறது, ஆர்டிக்கல் ரீட் பண்ண முடியும், அதாவது ஒப்பீனியன் போல் பண்ணிவிட்டு அதுக்கு கமெண்ட் பண்ண முடியும், ஃபீட்பேக்லாம் பண்ண முடியும். அப்படின்றவங்க மட்டும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அது ப்ராடக்ட் ரிவ்யூன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே தான், சேம் டிக்டோவாக அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். ஆனால் என்ன ஒர்க்கு, ஆனால் சேலரி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இது ஏன்னா ஃப்யூச்சர்லனா ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட். ஓகேங்களா? இதில் எப்படின்னா அதே தான், சேம் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். 3 கேட்டகரியில் ஒரு ஐடிக்கு ஒரு ஒர்க்கு தான், ஒரு கேட்டகரி தான் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாருமே எல்லா கேட்டகரியும் எடுத்து பண்ண முடியாது, ஒரு கேட்டகரி தான் எடுத்து சூஸ் பண்ண முடியும். இப்போ நான் 2 ஐடி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னால் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், இல்லைனா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், இல்லைனா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், ஏதாவது 2 தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து 3 டாஸ்க்குமே எடுத்து பண்ண முடியாது. இப்போ நான் 3 ஐடி வச்சுருக்கேன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், இப்போ 3த்தையும் எடுப்பேன். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுவே ஒரு ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அது என்ன சொல்யூஷன் திருப்பி மறுபடியும் அதுக்கு எஸ்பிஓ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேலரி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அது ட்ரைனிங் பீரியடில் 3.5 அடுத்தது 2000 பார்த்தோம். இப்போ ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 per month. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு
அதே தான் சேம் 15,000 பெர் மந்த்து யூடியூபர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 10 மந்த்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பெருசாக ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இவங்க அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், எலிஜிபிள் ஃபார் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இது என்னென்னா, அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி சொல்லியிருந்தேன்ல, நான் அப்புறம் சொல்கிறேன்னு அதுதான் இது. இது எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து எல்லாமே நாட் மாண்டிட்டரி, ஓகேவா? இது மாண்டிட்டரி அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. நம்ம வந்து அது வரைக்கும் மட்டும் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரிவ்யூன்றது எக்ஸ்ட்ரா இன்கம் 2000 உங்களுக்கு கிடச்சிரும். எனக்கு இன்னும் மேலே இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, எஸ்பிஓ ரெக்கமெண்டட் பண்ணுற ஒரு ப்ராடக்டை நம்ம பை பண்ணணும். பை பண்ணிவிட்டு அதை வந்து யூடியூப்பில் ரிவ்யூ போடணும், ஓகேங்களா? அந்த ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க தனியாக உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க, சேலரி கொடுப்பாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வாங்குகிற அதை ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து 15 to 20% அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், ஓகேங்களா? இது கமிஷன், இது ஒரு ப்ராடக்ட்டு நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணுறதால நம்மளுக்கு இன்கமும் கிடைக்கும். இதை வந்து யூடியூப்பில் பண்ண வேண்டியதாக இருக்கும், வீடியோ மேக் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா? இது இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் மட்டும் இந்த ஒர்க்கை பண்ணலாம். இல்லை நான் மற்றபடி கமெண்ட் பண்ணுறேன், ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன், கண்டென்ட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு போகலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் நான் இது ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி சொல்கிறேன்னு சொன்னால அதுதான், ஓகேங்களா? இதோட முடிஞ்சு போச்சு. இது என்னது, க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க்கு, ஓகேங்களா? ப்ராடக்ட் ரிவ்யூ இவ்வளோ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜை வச்சு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பர்ச்சேஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதனோட யூஸ் தான் இது. ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயத்தை பற்றி பேசலை. பாய்.